ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏங்க, லதா மாமியார் வீட்டுக்கு ஒரு போன் பண்ணி பத்திரிக்கை வந்துருச்சான்னு கேளுங்க. அப்புறம் நம்ம சம்பந்தியம்மா சூழ்நிலை புரியாம பத்திரிக்கைய கொரியர்ல அனுப்பிட்டு விசாரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க. மா, நானும் அவரும் அத்தைக்கு காலையிலே போன் பண்ணி பேசிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். ஒரு பிரச்சனையும் இல்ல, வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? நீ பேசிட்டியா? நல்லது. இல்லன்னா உன் மாமியார் மண்டபத்துக்கு வந்து 1008 குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி தெரியாதாமா உனக்கு? ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கண்டுக்காம விடு. சரி, கல்யாணத்துக்கு இன்னும் முகூர்த்த புடவை எடுக்கவே இல்லையே, எப்பப்ப எடுக்க போறீங்க? எடுப்போம்மா. சேதுபதி கிட்ட எப்ப என்னன்னு கேட்டுக்கிறேன். என்னப்பா அவங்க கிட்ட எதுக்கு கேட்கணும்? முகூர்த்த புடவை எடுக்க போறது நம்ம தானே. லதா, நாம எடுத்தா பொண்ணு வீட்டை தகவல் சொல்ல வேண்டாமா? பொண்ணை கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்கணும். சரி, அப்போ அவங்க கிட்ட பேசுங்க. நாளைக்கே நாள் நல்லாதான் இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துருவோமே. நான் தாலி வேற எடுக்கணும். எத்தனை சவரன், என்ன டிசைன் ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. என்னம்மா பாக்குற? பண்ண வேண்டியத காலகாலத்துல பண்ணணும். லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடியாதுமா. தாலி நீதானமா எடுக்கணும். நான் பணம் தரேன், நீயும் மாப்பிள்ளையுமா போய் எடுத்துட்டு வந்துருங்க. சரிப்பா, நீங்க பொண்ணு வீட்டுக்கு மட்டும் ஒரு கால் பண்ணி பேசுறீங்க. நாளைக்கே போய் எல்லாத்தையுமே எடுத்துருவோம். நான் பேசுறேன். மா, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டல்ல? அப்படி என்ன சொல்ல போற? உனக்கே தப்புன்னு தோணுச்சுன்னா சொல்லாத. அறிவு, அவ ஏதோ சொல்ல வரா, என்னன்னு கேளு. நீ சொல்லுமா. இல்லப்பா, கல்யாணம் வேற நெருங்கிருச்சு. என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு நகையும் இல்ல. இருக்கிற 1-2 நகையை வச்சு அட்ஜஸ்ட் பண்றேன்ப்பா. அதுக்கு என்ன சொல்ல வர? கல்யாணத்தை சாக்கா வச்சு உனக்கு நகை எடுத்து கொடுக்க சொல்றியா? பொது நகைலாம் இல்லம்மா. துளசி கொடுத்துட்டு போனால, அதுல 1-2 நகையை கொடுத்தா அத போட்டுக்கிறேம்மா, போதும். பொண்ணு வீட்டுல கொடுத்தத நாம எப்படி யூஸ் பண்ண முடியும்? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே. இல்லப்பா, அத நமக்குன்னு தானே கொடுத்தாங்க, நாம போட்டுக்கலாம். துளசி அவங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, அவ சொல்றதும் சரிதானே. புள்ள கழுத்து நிறைய நகை போட்டவ இப்ப 1-2 தான் போட்டிருக்கா. அதுல இருந்து 2 எடுத்து போட்டுக்கட்டுமே. ராதாவும் அந்த ஒத்த செயினோட தான் இருக்கா, அவளுக்கும் எடுத்து போட்டு விடுவோம். இல்ல வடிவு, நான் ஏன் சொல்றேன்னா, ஏங்க நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். 4 பேருக்கு முன்னாடி நல்ல நகையை போட்டுக்கிட்டு நிக்கலன்னா நமக்கு மரியாதை இருக்குமா? லதா, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்காத, கொஞ்சமா போட்டுக்க. என்ன? சரிம்மா, எனக்கு எது சூட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். வடிவு, பொண்ணுங்க நகைக்கு ஆசைப்படதான் செய்வாங்க. அதுவும் நம்ம பொண்ணு ரொம்பவே ஆசைப்படுவா. நாம தான் கண்டிச்சு வைக்கணும். அவ கேட்டதுக்கு நீயே வேற போட்டுக்கன்னு சொல்லிட்டேன். என்னடா இத்தனை நாளா வந்த நகைய வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்காளே நினைச்சேன். நீ கில்லாடிலதா உங்க அம்மா கிட்ட கரெக்டா போட்டு வாங்கிட்டீங்க. யோ, எப்படி கல்யாணம் ஏன் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோ, இந்த நகையில கொண்டு போய் பீரோல வச்சிருவா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அதான் அதுக்குள்ள எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இதுல இருந்து ஒரு குண்டுமணியால கூட அவங்க கிட்ட போகாது. தெரியுது இல்ல? அப்ப வாயை மூடிட்டு சும்மா இரு. சரி சரி சரி, இந்த ஆறு எனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு உனக்கு. அழகு சுந்தரி நீ. எனக்கு எது போட்டாலும் அழகா இருக்குயா. ஐயோ, அழகா இருக்கே. இவ்ளோ நகை இருக்கு, எப்படி போட போற?
இது ஓகே. துளசி இல்ல எந்த கோட்டையை பிடிக்க இம்பிட்டு யோசனை பண்ணுத? என்னத்தெல்லாம் யோசிக்க சொல்லுத? கல்யாணத்தை நினைச்சு எங்க வீட்ல மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. தென்றல தான் கோண கலப்பைய சாத்திக்கிட்டு இருக்குதா. இல்லை அவளை நினைச்சு எதுக்குல நீ சங்கடப்படுத? முடியாதுன்னு சொன்னவ இப்ப எதுவும் பேசாம இருக்கால, அவளே சரியாயிடுவாள். நீ இன்னும் அவகிட்ட பேசல. எப்படியாவது மாப்பிள்ளைய தென்றல் கிட்ட பேச வச்சுட்டா அவர் இவ மனச மாத்திடுவாரு. இங்க பாரு துளசி, உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய உசுக்குன்னு உங்க அப்பாரு அவளுக்குன்னு சொல்லிவிட்டாரு. நீயும் சரின்னு சொல்லிவிட்ட. அதான் அவ இன்னும் கோவத்துல இருக்கா. இங்க பாரு, நான் சொல்லுதேன் கேளு. அவகிட்ட திரும்ப திரும்ப நம்ம மாப்பிள்ளைய பத்தி பேசினா அவ நம்மள கடிச்சு குதறி போடுவாள்ல. இது அப்படியே விட்டுன்னு சொல்லுதேன். எப்படியும் கல்யாணம் முடிஞ்சதும் அவ புருஷன்கிட்ட பேசிதானே ஆகணும். ஆமா நண்டு, நீ சொல்றதும் சரிதான். அவ போக்கிலேயே தான் விடணும். ஆமா ஆமா. ஏண்டி பொழுது சாஞ்சு ஒரு சாமம் ஆக போகுது, வாசல்ல குத்த வச்சு இவங்கிட்ட என்ன வழமை பேசிக்கிட்டு இருக்க? எல நண்டு, பாட்டி நீ வீட்டுக்கு போகாம இங்க என்னல பண்ணுத? பாட்டி அது வந்து பாட்டி பாட்டி, நண்டுவோட அப்பாரு அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. ராத்திரி நம்ம கூட தான் உறங்க போறான். ஏண்டி தட்டி போட்ட ரொட்டிய புரட்டி போட ஆள் இல்லைங்கிற மாதிரி அவனை இங்க படுக்க சொல்லுதியா? அது சரி வராது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏல இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அத நெசமாக்குதியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. ஏய் கழுவி, நான் தான் சொல்லுதாமல்ல, அவனே இப்பதான் என் கூட சண்டை போடாம சிரிச்சு பேசுதான். நீ போன்னு சொல்லுத. ஏன் கோட்டி கழுத, சேக்காளி எல்லாம் தெருவாசலோட நிப்பாட்டிடணும். போனா பகுதின நடுவுடு வரைக்கும் விட்டா உறங்க போறான்னு சொல்லுத. இன்னைக்கு ராத்திரி நான் இங்க படுத்தாதானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். இந்த கிழவி முடியாதுன்னு சொல்லுதாலே, என்னத்த பண்றது? இந்த பாரு, நீ முதல்ல உள்ள போடி. ஏன் பாட்டி கத்துத? அவன் எங்கேயாச்சும் ஓரமா உறங்கிட்டு போறான், உனக்கு என்ன? பாட்டி நான் வீட்டுக்குள்ள எல்லாம் வரல, நான் இப்படியே இங்கே வெளியவே படுத்துக்கிட்டேன். அதாம்ல வேண்டாங்க. இதோ அப்பாரு வந்துட்டாரு. நான் அப்பாட்டே கேட்டுக்கிறேன், உன் ஜோலிய மட்டும் பாரு. என்ன தாயி வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் நண்டு, நீ வீட்டுக்கு போல? இல்லங்கய்யா, அது வந்து அதனாப்பா நானும் கேக்க. உன் பொண்ணு என்னடானா அவன் இங்கதான் படுத்து உறங்க போறான்னு சொல்லுதா. ஆமாப்பா, நண்டுவோட அப்பாரு அம்மா ஊருக்கு போயிட்டாங்களாம். இம்புட்டு நிறைய என் கூடயே இருந்துட்டான். இப்ப போய் பாட்டி கிளம்பி போன்னு சொல்லுதாக. பாவம் அவன் இங்கேயே உறங்கட்டும்பா. ஏலே, அவ என்ன சொல்லுதான்னு கேட்டியா? என்னமோ உன் பொண்ணு விவரமா ஆயிட்டான்னு சொல்லுத. என்னைய குறை சொல்றதையே பாட்டி சோழியா வச்சிருக்காங்க. ஆமா, இவன் நம்ம வீட்டுல படுத்தா என்னப்பா தப்பு? ஒரு தப்பும் இல்ல கண்ணு. நண்டு இங்கே படுத்துக்கிட்டோம்.